சகிப்புத்தன்மையை ஒரு குடும்பத்திற்குள்ள வளர்த்து கொள்றதுக்கு மிக முக்கியமாக தம்பதியர் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்ன தெரியுமா? கவனிக்கிறது. ஒருவர் பேசும்போது அவர்களுக்கு பொறுமையுடன் பொறுத்திருந்து கவனம் செலுத்துறது, லிசன் பண்ற சுபாவம், லிசனிங் ஹேபிட் இருக்குமானா நிச்சயமா சொல்றேன் நம்ம சகித்து கொள்ளலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை என்னன்னா, they don't want to listen. அவங்க எதுவுமே கவனிக்க மாட்டாங்க, சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பேசுகிற காரியங்கள், மற்றவங்க பேசுகிற காரியம் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு, இவங்க ஆஃப் டாபிக் போகிறாங்கனாலே அவ்வளோதான், பெரிய பிரச்சனை பண்ணி அதை நிறுத்தி விடுவாங்க, பேச விட மாட்டாங்க, லிசன் பண்ண அவங்க விரும்ப மாட்டாங்க. பொதுவாகவே கணவன் மனைவின்னும் போது ரெண்டு துருவம் தான், அந்த ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட்னுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான். பொதுவாக நான் பார்த்துருக்கேன், தம்பதியர் எல்லாருமே இவர் ஒரு திசைனா அந்த மாதிரி இன்னொரு திசையில் தான் இருப்பாங்க. ரெண்டு பேர் மூளையும் வேறு வேறு மாதிரி தான் வேலை செய்யும், ரெண்டு பேருடைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டு பேர் திங்கிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு துருவமாக தான் இருக்கும். அப்போது பொதுவாகவே இந்த ஆப்போசிட் என்ன பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, அதாவது ஒருவருடைய கருத்துக்கள் மாறுபட்டு தான் பொதுவாக இருக்கும். இவர் போலான்வார், அந்த மாதிரி வேணான்வாங்க, அந்த மாதிரி கிளம்பலான்வாங்க, இவர் கொஞ்சம் பொறுத்துருன்னுவார், இந்த மாதிரி தான் இருக்கும், பொதுவாக இப்படி தான் போகும். அப்போ இவங்க ஆர்குமெண்ட் என்ன, நீ கீழ்ப்படிஞ்சினா நான் அன்பு கூறுவேன், அந்த அம்மா நீ அன்பு கூர்ந்தா நான் கீழ்ப்படிவேன். திருப்பி இவர் என்ன சொல்வார் நினைக்கிறீங்க? அது கிடையாது, நீ முதல்ல என்ன பண்ணு, கீழ்ப்படி, நீ அடங்கு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அன்பு கூறுவேன். அவங்க நான் அடங்குறேன், நீ முதல்ல அன்பு கூறு, இதுலேயே பெரிய சண்டையாயிரும். ஆக மொத்தம் யாருமே ஒரு பொதுவான கருத்துக்கு வரமாட்டாங்க, ரெண்டு பேரும் ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருப்பாங்க. ஆனால் என்றைக்கு நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் லிசன் பண்ணுறோம் பாருங்க, இன்னொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வித்தியாசமாக இருந்தால் கூட அது நம்ம லிசன் பண்ணும்போது பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம இன்னும் பெட்டராக கொண்டு போயிடலாம், இன்னும் ஒரு சிறந்த இடத்திற்கு நாம் கொண்டு போகலாம். பாருங்க, டாலரன்ஸ் அப்படின்றது ஒருத்தர் பேசுறது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே சொல்றதெல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் சம்மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க இன்னொருத்தர் பேசும்போது சொல்ல விடணும், அவங்கள கொஞ்சம் அவங்க கருத்துக்களை என்ன பண்ணணும், பரிமாற விடணும். சரி, நீ உன் கருத்தை நீ சொல்லு, கொஞ்சம் முழுசாக நான் கேட்குறேன், அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம், சரி நீ பேசு, நீ உனக்கு என்ன பேசணுமோ நீ பேசப்பா அப்படின்னு விடணும். ஆனால் சில பேர் பேச விட மாட்டாங்க, போதும் நீ என்ன சொல்ல வரப்போறேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருக்கேன்ருவாங்க, எனக்கு நீ என்ன பேச போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்லை, அந்த ஒரு சகிப்பு, பொறுமை, இன்னொருத்தர் சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு இவங்களுக்கு கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் போனது. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் மேல் ஒருவர் மரியாதையற்றவர்களாக மாறிடுவாங்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்காது, இன்னொருவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, இன்னொருவர் கூட நல்ல கருத்துக்களை கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் மட்டும்தான் கரெக்டாக நினைப்பேன் இவர் நினைக்கிறது, அந்த அம்மா இவருக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் இவர் நினைக்கிறது. ஆக மொத்தம் இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல், பொறுமை இல்லாமல் ஒருவரை ஒருவர் எப்படி கிராஸ் பண்ணலாம், எப்படி ஒருத்தர் மட்டுப்படுத்தி பேசலாம், அவங்கள பாதியிலே மடக்கலாம், இதே தான் அவங்களுக்கு காரணமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு பில்ட் ஆகிடும். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும், கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும், தீவிரமாக இருக்கணும் அல்லது வேகமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், கேட்கறதுக்கு, என்ன சொல்கிறீங்க அதை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு அந்த பழக்கம் இருக்குமானால் நிச்சயமாக சொல்கிறேன், குடும்பத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கவனிக்கணும். இன்றைக்கி நிறைய சகோதரிகளுடைய பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, நான் சொல்கிறதே அவர் கேட்கவே மாட்டார் பாஸ்டர், அவர் கேட்கவே மாட்டார், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவர் பாட்டு எழுந்து போயிட்டே இருப்பார், அவர் கேட்க மாட்டார். கணவன்மார் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்டே இதுதான், என் மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ரெண்டு பேரும் ஆக மொத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கும் யார் பேசுறது என்ன பண்ணாது, புரியாது, என்ன பேசுகிறோன்னே புரியாது, கடைசியில் முடிச்சிங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ரெண்டு பேருக்குமே என்னன்னே புரியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதுலே தான் முக்கியத்துவம் காட்டுவாங்க. லிசனிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹேபிட். ஒரு ஃபேமிலிக்குள்ள லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறேன் இந்த லிசனிங் கரெக்டாக இருக்குமானா நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், இன்னொருவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கற்றுக்கொள்ளலாம், வித்தியாசமான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். லிசனிங் தான், இந்த லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே தாங்க சொல்ல விரும்புகிறதா சொல்ல விரும்புகிறாங்களே தவிர கவனிக்கிறதுக்கு யாருக்குமே பொறுமை இல்லாமல் போனது. குடும்பங்களில் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு பழக்கம், ஒரு நல்ல ஒரு பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கவனம் செலுத்துதல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். இந்த கவனம் செலுத்துறதுல 3 காரியங்களை நீ கவனிக்க போகிறோம், சரிங்களா? முதலாவது, கணவன் மனைவி தங்களுக்குள்ள உறவுகளை காத்துக்கொள்ள அல்லது அவங்க கட்டிக்கொள்ள அவங்க கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான முதல் காரியம், நம்முடைய மனசாட்சி பேசும் சத்தத்திற்கு முதலாவது கவனம் செலுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? 4:2, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும்
எங்களை உத்தமர் என்று என்ன பண்றோம்? விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். எல்லா மனுஷருக்கும் முன்பாக நாங்கள் விளங்க பண்றோம். எப்படின்னா எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு நாங்கள் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அப்போ அவர் எதுக்கு அவர் கவனம் செலுத்தினார்னு கேட்டா, மனசாட்சியின் சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. பவுல் சொல்வார், எங்களுடைய சொந்த மனசாட்சி சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதுன்னு சொல்வார். அந்த மனசாட்சியின் சத்தம் என்பது தேவனால் நமக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம். எல்லா மனுஷனுக்குள்ளே இந்த ஸ்பீக்கர் இருக்கா இல்லையா? யார் பேசாம போனாலும் சொந்த மனசாட்சி என்ன பண்ணும்? பேசும். ஆமா, நம்ம வாய்களையே வெளியே பேசிட்டு வந்தாலும் உள்ள மனசாட்சி உட்காரு நீ தான் தப்புன்னு சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் ஆண்டவர் உள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு சவுண்ட் வச்சிருக்கிறாரு இல்லையா? யாரும் பேசாம போனாலும் அது பேசும். யாருடைய பேச்சை நம்ம அடக்கினாலும் உள்ள இருக்கிறது அது பாட்டுக்கு தன்னால பேசிட்டு இருக்கும். ஆனா அநேக வழியில நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. நிறைய குடும்பங்கள்ல இந்த மனசாட்சி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சூடுண்ட மனசாட்சியா மாறிடுச்சு. மனசாட்சி பேசுறதை கூட அநேகர் என்ன பண்றாங்கன்னா மட்டுப்படுத்திட்டு அதை கட்டுப்படுத்தி அதை சூடுண்டாக்கின ஒரு உணர்வற்றதை மாற்றினதுனால மனசாட்சி சொல்ற சத்தத்துக்கு கூட அவங்க செவி கொடுக்காமலே இருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, வருகிற நல்ல எண்ணங்கள், வரவேண்டிய மாற்றங்கள் கூட தங்க வாழ்க்கையில வரவிடாம தடுத்துறாங்க. நிறைய பேர் அது மாதிரி செய்யறாங்க. அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்யணும்னு நினைச்சிட்டு அதுக்கு விரோதமாய் மனசாட்சி பேசினா கூட அதெல்லாம் எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க, நான் மட்டும் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி மனசாட்சியை மட்டுப்படுத்துறது. அது கொஞ்ச நாள் பேசி 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 அப்புறமா அது கொஞ்ச நாள் அமைதியாயிடும். அதுக்குமா இவங்க நினைக்கிறாங்க இப்ப மனசாட்சி விட உறுத்தலன். உண்மை என்னன்னா நம்ம அப்படியே போட்டு அதை அமுத்தி என்ன பண்ணிட்டோம்? அதை செயலுக்கு செய்துட்டோம். இந்த மனசாட்சியின் சத்தத்துக்கு முதலாவது செவி கொடுக்கணும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார்னா, உள்ளான மனுஷனை புதுப்பிக்கும் போது அவனுடைய மனசாட்சியையும் புதுப்பிக்கிறாரு. அவனுடைய மனசாட்சியை தேவன் ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்துறாரு. அவங்களுடைய மனசாட்சியின் வாயிலாக ஆவியானவர் பேசுறாரு. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். உங்களுக்கு போதிப்பார். அவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு போட்டிருக்கார். உள்ள இருந்து அவர் மனசாட்சியின் மூலமா பேசுவார். அந்த மனசாட்சியை தெளிவுபடுத்துறாரு இல்லையா? ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாமே புதுசாக. மனசாட்சி புதுப்பிக்கப்படுது. எபிரேயர்ல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். மனசாட்சியை சுத்தம் பண்ணிட்டு ஆண்டவர் அதன் மூலமாக என்ன செய்யறாரு? நம்மளோட பேசுறாரு. நம்முடைய மனசாட்சியின் வாயிலாக பரிசுத்த சத்தத்தை நம்ம கேட்க பண்றாரு. உள்ள ஒரு உறுத்தல் இருக்கு, உள்ள ஒரு சத்தம் வெளியே வருது. ஆனா நிறைய வேளை நம்ம அதை கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம மாம்சத்துல சில காரியங்களை நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம அழுத்தமாக நம்ம இதுதான் செய்வேன் நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும்போது அந்த மனசாட்சியின் சத்தம் நம்முடைய மாம்சத்தின் வேட்கையில் சில தடவை அது அப்படியே அமிழ்ந்து போயிடுது. அந்த சவுண்ட்ல வெளியே வர்றதில்லை. நாம் அதை வேண்டுமென்றே அடக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல கேட்க வேண்டிய ஒரு சத்தம் மனசாட்சியின் சத்தம். அந்த மனசாட்சியின் சத்தத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக செவி கொடுத்தா, வேதம் சொல்லுது, என்னுடைய உள்ளந்திரியங்கள் இரவு நேரத்திலே ராத்திரியிலே எனக்கு உணர்த்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். என்னுடைய உள்ளந்திரியங்கள் ராத்திரியில இரவுல என்னை உணர்த்தும் சொல்லுவார். நிறைய வெள்ள ஒரு காரியத்தை தகாத விதமாக செய்துட்டு பேசிட்டு நடந்துட்ட பிறகு ராத்திரி படுக்க போனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, கணவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு, அல்லது மனைவி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க, நம்ம மட்டும் முடிச்சிருக்கும் போது உள்ளது பேசும். உனக்கு தேவையா இது? உனக்கு வாய் கொஞ்சம் வாயா? உனக்கு உன் வாய் அடக்கக்கூடாதா? உனக்கு எதுக்கு இந்த பேச்சு? உனக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு உள்ளது பேசும். உனக்கு எதுக்கு இந்த பெருமை? உனக்கு எதுக்கு இந்த ஆணவம்? கையில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும். அது அந்த பேசுகிற சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? செவி கொடுக்கணும். செவி கொடுத்தாதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏதாவது மாற்றம் நமக்குள்ள உண்டாகும். முதலாவது கேட்க வேண்டிய ஒரு சத்தம் மனசாட்சியின் சத்தம். லிசன் டு யுவர் ஓன் கான்ஷியன்ஸ். ரெண்டாவது, எப்படி நம்ம கவனம் செலுத்தணும்? எதுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். ரெண்டாவது, லிசன் டு கரெக்ஷன். முதலாவது லிசன் டு யுவர் ஓன் கான்ஷியன்ஸ். நம்முடைய சொந்த மனசாட்சிக்கு நம்ம முதல்ல கவனம் செலுத்தணும். ரெண்டாவது, கடிந்து கொள்ளுதல் அல்லது திருத்துதல். திருத்துதலுக்கு, கரெக்ஷனுக்கு நம்ம லிசன் பண்ணணும். நீங்க நிறைய பேருடைய பிரச்சனை, they don't want to be corrected because they think they are always right. அவங்க அந்த திருத்துதலுக்கே இடம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்பவுமே சரியாக தான் இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய தவறு. நம்ம அந்த மாதிரி நம்ம எல்லாமே நான் கரெக்டாக செய்கிறேன், நம்ம நாமளே நமக்கு நியாயாதிபதியாக நாம் நமக்கே நம்ம தீர்ப்பு எழுதிக்கிட்டு நான் எதை செய்தாலும் சரியாக தான் செய்வேன்,
எனக்கு யாருடைய சீர்திருத்தலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு யாரும் என்னை கண்டிக்க கூடாது, யாருமே என்னை குறை சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம பெரிய படுகொலியில் விழ போறோன்றது அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காது ஊருக்கு தான் அடங்குவாங்க. சில பேர் வீட்டில் சொல்ற புத்திமதியை கேட்க மாட்டாங்க, அவங்களை சொல்ற ஆலோசனை கேட்க மாட்டாங்க, சீர்திருத்தலுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, அடங்கவே மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே போய் யாராவது அடக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். 10 பேர் இருக்க இடத்துல போய் கரெக்ஷன் நடக்கும். அப்போ ரொம்ப வெட்கக்கேடாக போயிடும். ஆனால் அவ்வளோ நேரம் அந்த தாயும் தகப்பனும் உட்காந்து ரொம்ப நேரம் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. இப்படி செய்யாதப்பா, இப்படி நடந்துக்காத, இப்படி பேசாதன்னு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. நான்லாம் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க பிள்ளை பாருங்க, ஒரு நாள் ஒரு வீட்டில் கிளாஸ் ரூமில் 50 பேர் இருக்கும்போது டீச்சர் நிற்க வச்சு திட்டுவாங்க பாருங்க, அப்போ தான் அவனுக்கு உரைக்கும். இதை எங்கள் அம்மா அப்பாவும் அப்போமே சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போமே நான் கேட்டிருந்தேன்னா இந்த 50 பேருக்கு முன்னாடி நான் நின்று என்ன பண்ண வேண்டியதில்லை, அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனைவி பலமுறை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை, உங்கள் பழக்கம் சரியா இல்லை, இந்த பழக்கத்தை மாற்றிக்கிடுங்கன்னு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. இவர் கேட்க மாட்டார். என்ன பழக்கம்? நாங்களாம் நல்ல பழக்கம், நாங்களாம் எங்கேருந்து வந்தோம் தெரியுமாங்க, எங்கள் ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, நாங்களாம் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணி தெரியுமா, எங்கள் வழக்கங்கள் எப்படி தெரியுமா, இவர் ஒரே பேச ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி விட்டுருவாங்க, சரி போ எப்படின்னா போகணும். கடைசியில் பார்த்தா ஆஃபீஸில் 100 பேருக்கு முன்னாடி திட்டுவார் மேனேஜர் பிடிச்சி, ஏன் இது கூட தெரியாதா உனக்குன்னு. அப்போ தான் உரைக்கும். இதை நம்ம அன்னைக்கே நம்ம அறையில் வச்சு நம்ம மனைவி என்ன பண்ணா சொன்னால் நம்ம என்ன பண்ணலை, கேட்கல. இப்போ 100 பேருக்கு முன்னாடி கேட்கும் போது எப்படி இருக்கும், ரொம்ப சங்கடமாக இருக்கும். லிசன் டு கரெக்ஷன். நம்ம எல்லாருமே தவறு செய்ய முடியும். சொல்லுங்க வாய் திறந்து. சரி இப்படி சொல்லுங்க, அப்படி சொன்னால நாமெல்லாம் இருக்க வேணாம். என்னால் தவறு செய்ய முடியும் சொல்லுங்க. சில பேர் அதெல்லாம் முடியாது, அது என் மனைவி தான் அப்படின்றாங்க. என்னால்லாம் எப்பவுமே சரியாக தான் வாழ முடியும்ன்றாங்க. இல்லை, வாய் திறந்து இன்னொரு சொல்லுங்க, என்னால் தவறு செய்ய முடியும். முடியும், எல்லாராலையும் முடியும். எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன வரும், தவறுகள் நிகழும். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே கிடையாது. நம்ம தவறு செய்யணும்னு நினைக்காம கூட இருந்திருக்கலாம், தவறு செய்வோம். ஒரு வண்டியை ஒருத்தர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு அப்படின்னா, யாரையாவது மோதிட்டு தான் வீட்டுக்கு வரணுமா, எடுத்துகிட்டு போகிறாரு. ஆண்டவரே இன்னைக்கு 10 பேர் மோதிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஜோமெண்ட் வண்டி எடுக்கிறாரு கிடையாது. புதுசாக வாங்கின வண்டியை 2 பக்கம் 4 கோடி இழுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு இல்லையே, அப்படி எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் நம்ம பல காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு பல காரியங்களை சிந்திச்சுட்டு வண்டி ஓட்டும் போது நம்ம சரி தெரியாமல் தவறுகள் என்ன பண்ணிடுறோம், ஈடுபட்டுறோம். நாம் நினைக்காத ஆள் மேலே போய் மோதிட்டு அப்புறமா சாரி கேட்குற எத்தனை நிமிடங்கள் இருக்குது, எத்தனை முறைகள் இருக்குது, எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்குது. நம்ம வேணும்னு செய்யலை, ஆனால் அது நம்ம தெரியாமலே என்ன பண்ணிடுறோம், சில தடவை நடந்துடும். கவனக்குறைவாக எத்தனையோ தவறுகள் வருது. சில பேர் பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இவங்க ஒருத்தட்ட பேசுகிறோன்னு நினச்சிட்டு பேசினா இவங்க பேசுகிற காரியங்களால் புண்படுற ஒரு ஆள் அதே அறையில் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது, இவங்க ஆஹா ஓஹோன்னு சிரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஆள் கொஞ்ச நாள் அழுதுகிட்டே வெளியே ஓடும். ஏன்டா ஒரு ஆள் அழுதுகிட்டே வெளியே போகிறான்னு பார்த்தா என்ன பார்த்தா நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஐயோ நீங்கள் இருக்கிறீங்கன்னே, நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்கன்னு நினச்சி நான் பேசலை, எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம் நீ தெரிஞ்சு தான் பேசுனேன், அவ்வளோதான், பெரிய ரகலை ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு தெரியல, எல்லாமே நமக்கு தெரியல, எல்லாமே நமக்கு புரியல, பிளைண்ட் சைடடாக நிறைய வேலையில் இருக்கும். அப்போ நமக்கு எல்லாருக்குமே தவறுகள் நடக்கு. இந்த தவறுகள் நடுவில் என்ன தேவை இருக்குது, நமக்கு என்ன வேணும், கரெக்ஷன் வேணும். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஆண்டு வந்து டீச்சர் மாதிரி வச்சிருக்காரு, சில தடவை ஹெட்மிஸ்ட்ரஸ் மாதிரி கூட இருப்பாங்க. என்ன பண்ண முடியும், சில இடத்துல அம்மா ஆட்சி மாதிரி கூட இருக்கும். எப்பொழுதுமே இப்படியே தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. சில இடங்களில் ஐயா ஆட்சி இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஃபுல் கரெக்ஷன் தான், ஹெட்மாஸ்டர் மாதிரி தான் இருப்பார் வீட்டில். நீ இது பண்ணாத, அது பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அநேக காரியங்கள் எப்படி இருக்கும், ஆலோசனைகள் அவங்க கொடுக்குற சீர்திருத்தல்கள் நம்ம வாழ்க்கைக்கு நன்மையாக தான் மாறும். சமீபத்தில் ஒரு சகோதரன் வந்தார், நம்ம சர்ச்சு தான், வந்து அழாத குறையாக வந்து நிற்கிறார். அப்போ மனைவியோட தான் வந்தார். வந்துட்டு பாஸ்டர் இவ்வளோ கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னாரு. என்னப்பா புத்திமதின்னு கேட்டேன். காசே கொடுக்க மாட்டேங்கிறேன் பாஸ்டர், எல்லாத்தையும் அவளே வாங்கி வச்சுக்கிட்டான்னாரு. ஏம்மா உண்மையாக சொல்கிறது? ஆமாம் பாஸ்டர், மொத்த காசு நான் தான் வாங்கி வச்சுக்குவேன். என்ன வாங்கி வைப்பேன்னு கேட்டேன். உங்கள் சம்பளம் 2 பேர் வேலை செய்கிறாங்க, இவர் சம்பளத்தையும் அந்தம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க, அந்தம்மா சம்பளத்தையும் அந்தம்மா ஃபுல்லாக வாங்கிட்டு டெய்லி 20 ரூபா தான் கொடுக்குறாங்களாம், 20 rupees. அவர் கெஞ்சுறாரு, அவர் பாஸ்டர் 20 ரூபா தான் பாஸ்டரா, அதுக்கு மேலே காசு கட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி. அப்போது எனக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அப்போ நான் இந்த மனைவிக்கு புத்திமதி சொல்ல நான் ஆரம்பித்தேன். ஏம்மா இப்படிலாம் இருக்காத, பாவம் அவன் அப்படி அந்த அளவுக்கு அழுகிற அளவுக்கு கொண்டு போயிட்டியே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடு, அவன் காசியாக தான் வந்துட்டு இருக்கட்டும், அவன் சம்பாரிச்சது அவன் செலவழிக்கட்டும், நீ நல்லா தானே சம்பாதிக்கிற, நீ வச்சுக்கோன்னு. அப்போ அவள் பட்டியல் போடுறா. பாஸ்டர் நான் இதுக்கெல்லாம் இப்படி செலவழித்து, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, இதுக்கெல்லாம் இப்படி சேமிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல புத்தி உள்ள மனைவியாக இருக்காளேன்னு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எப்பா இது வரைக்கும் உன் மனைவி உனக்கு கடன்குள்ளே கொண்டு போயிருக்காளான்னு கேட்டேன். 1 பைசா கூட எங்கள் வீட்டில் கடன் இல்லைப்பா சார், கடனே இல்லாமல் நடக்குது வீடு, ரொம்ப சந்தோஷம். சோறு தண்ணியெல்லாம் போடுறாளான்னு கேட்டேன்.
எல்லாம் கரெக்டாக சமைச்சு கொடுத்துருவா, 3 வேளை நல்லா சமைப்பா. துணிமணிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். எந்த பிரச்சனை இல்லை. வீட்டு வாடகை ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். ஒரு பேலன்ஸ் இல்லை. இபி பில் ஏதாவது லேட்டாக கட்டுவாளான்னு கேட்டேன். ஒன்றும் கிடையாது, கரெக்டாக கட்டிடுவா, எல்லாம் கரெக்டாக கட்டும். ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் கட்டுவா. சரி எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கான்னு கேட்டேன். 3 லட்ச ரூபா பேங்க்கில் சேர்த்து வச்சிருக்கான். நான் சொன்னேன், பேசி கீசி 30 ரூபா வாங்கி தரேன், இதோட விட்டுரு. ஏன்னா உன் கையில் காசு வந்துச்சு, நீ மொத்தமாக ஒழுங்கிட்டு உட்காந்துருப்ப. அவள் 3 லட்ச ரூபா அவள் சொல்கிறா, என் பொம்பளை பிள்ளைங்க இன்னும் 5 வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது, அந்த பிள்ளைங்களுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறேன், 3 லட்ச ரூபா சேர்த்துறேன் பாஸ்டர். ஒரு கடன் கிடையாது, வீட்டை அழகாக என்ன பண்ணுறேன், நிர்வாகம் பண்ணுறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனை பார்த்தேன். என்னப்பா எப்படி போகுது? இப்போ 50 ரூபா 50 ரூபா கொடுக்குறா பாஸ்டர், 50 ரூபா கொடுக்குறா அப்படி. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர். ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் வீட்டில் போய் யோசித்து பார்த்தேன். கரெக்ட் தான், அவள் நிறைய காரியம் எனக்கு புத்திமதி சொல்லுவாள். அந்த புத்திமதினால தான் என் குடும்பம் நல்லா இருக்கு. என் சகோதரர்கள் எல்லாருமே கடன்காரங்களா இருக்காங்க. அத்தனை பேரும் கடன், வட்டிக்கு தான் காசு கொடுத்துட்டு இருக்கான். ஒருத்தன் வீட்லேயும் நிம்மதி கிடையாது. என் வீட்டில் மட்டும் தான் நிம்மதியாக இருக்கும். எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. எல்லாம் என் மனைவி அழகாக கவனிச்சுக்கிடுவா, எல்லாம் பார்த்துக்கிடுவா, நல்ல ஆலோசனை கொடுப்பா. நான் சொன்னேன், உன் மனைவிக்கா ரொம்ப ஆண்டவருக்கு என்ன பண்ணு, நன்றி சொல்லு. இப்போ மனைவிமாருக்கு என்ன சந்தோஷம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு 50 ரூபா கிடைக்க போதோ தெரியல. கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன தேவை, சில வெளியில் திருத்துதல் தேவையாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆண்கள் கூட பாருங்கள், பணத்தை எப்படி செலவு, ரொம்ப அன்பு ரொம்ப ஓவராக இருக்கும். அன்பு ஓவர் ஆகிட்டு நண்பனை பார்த்த உடனே அவன் அப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்பான், பாபா சாப்பிட போகலான்னு கூட்டு போகிறது. அப்படியே செலவழித்து கடன்காரர்களாக மாறி குடும்பத்தை நிர்வகிக்க முடியாமல் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கிடுவாங்க. ஆனால் சில மனைவிமார் அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் இருக்கிறது போல குணசாலியான பெண்ணாக இருந்து எல்லாருக்கும் படி அளந்து தன்னுடைய கணவன் வாசல்களிலே நல்ல பேர் பெற்றவனாய் மாறுவதற்கு அழகாக வழிநடத்தி கொண்டு போக அவளுக்கு ஞானம் இருக்கும். சில பெண்கள் சுத்தமாக புத்தி இருக்காது, எதுக்குமே புத்தி கிடையாது. இருக்கிறதெல்லாம் அந்த சீட்டில் போட்டேன் இந்த சீட்டில் போட்டேன், ஒருத்த சீட்டை மொத்தமாக அடிச்சுட்டு அவன் ஓடிடுவான். அதுக்கப்புறமா கம்பி என்கிறவர்களும் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை மாட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே என்ன தேவை, கரெக்ஷன் தேவை. கரெக்ஷனை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது தான் நீங்கள் வளர முடியும். அப்போ அந்த கரெக்ஷன் பெறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லும்போது எப்போ இனிப்பாக இருக்கும் சொல்லுங்கள். நம்ம செய்கிறது தப்புன்னு யாராவது கடிஞ்சிக்கிடும் போது சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது, கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும். பிள்ளைங்களுக்கு கூட நீ பண்ணுற தப்புன்னு திட்டும்போது பிள்ளைங்க முகமே சுருங்கிடும். பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான். நம்ம செய்கிற தப்புன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம மனசில் நம்மளுடைய எண்ணத்தில் நம்மளை போல ஞானி உலகத்தில் யாருமே இல்லை, அப்படி தான் நாம் நினச்சிட்டு இருப்போம். நம்மளை போல உலகத்தில் கெட்டிக்காரங்க யாருமே இருக்க முடியாது, நம்ம தான் உலகத்திலே சிறந்தவர் நினச்சிட்டு இருப்போம். அது தவறுன்னு ஒருத்தர் சொல்லும்போது மனசை ரொம்ப என்ன பண்ணாது, பாதிக்கும். ஆனால் யோசிக்கணும், இந்த கரெக்ஷன் நமக்கு தேவையா, இந்த கோர்ஸ் கரெக்ஷன் நமக்கு தேவையா? அது சொல்கிற காரியம் நல்லா இருந்துச்சுன்னா, சரியாக இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணுறதுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே நாம் பலனை பெறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 10:17 பாருங்க. புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். சரி, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12-14 பாருங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மாமியாரும் கெடுதல் செய்ய போறதில்லை, எங்கேயோ 1-2 அப்படி இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நல்ல காரியங்கள் சொல்லுவாங்க, அவங்க அனுபவத்திலேருந்து நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி வேண்டாம்மா, இப்படி செய், இப்படி பண்ணுங்க, இப்படி நடத்திக்கிடுங்க, இப்படி செலவழிங்க, இப்படி பயன்படுத்துங்க, இப்படி சமைங்க, இப்படி அப்படி சொல்லும்போது நம்ம ஒரு முறை கேட்கணும், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டா அது நமக்கு என்ன கொண்டாக்கலாம், சில வழியில் நன்மை கூட உண்டாகும் இல்லையா? சிலதான் சிங்கத்தின் வாயிலிருந்து கூட தேன் வரும். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அதனால் அதுலேருந்து கூட கேட்டுக்கிறது நல்லது தான். சில வழியில் போதகர் சொல்லுகிற ஆலோசனைகள் கூட கேட்கணும். சபையில் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் ஆவியானவர் பேசுகிறார், போதகர் மூலமாக வர்ற வார்த்தைகளை நமக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கிற கூடாது. புத்திமதிகள் வரும்போது மாற்றத்தை உடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ தீர்வுகளை நம்ம காண முடியும். சிலபடி ஆலோசனைக்காரர்கள் கர்த்தர் வாழ்க்கையில் கொண்டு வருவார். கவுன்சிலிங்கில் சில பேர் தங்களுடைய பக்கம் தான் சரியான பக்கம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் வருவாங்க. அப்படி வர்ற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில மனைவிகள் எப்படி வருவாங்கன்னா, கணவனை ஒரு பிசாசு போல பாஸ்டர்கிட்ட காட்டணுன்னே வருவாங்க, பட்டியல் போட்டு வருவாங்க. சில மனைவிமார் அதே மாதிரி அஜெண்டாவில் வருவாங்க, என் கணவனை போல பொல்லாதவன் உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு பிக்சர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் பாஸ்டர் நேர் எதிரடியாக பேசுவார், ஏமா அந்த பிசாசு உனக்குள்ள தான் இருக்குது,
அப்படின்னு அவருக்கு அந்த அம்மாக்கு சொன்னால் அந்த அம்மா ரொம்ப ரொம்ப அஃபண்ட் ஆயிடுவாங்க. அது எப்படி நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த அம்மா புத்திமதி கேட்கவே மாட்டாங்க. கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு அழுதுகிட்டே வருவாங்க. பாஸ்டர் பிரச்சனை பெருசாகிடுச்சு பாஸ்டர், என்ன பண்ண முடியும், நீ கேட்கல, அன்றைக்கே புத்திமதி கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை என்ன பண்ண வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளே வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கை மீறி போச்சு, இப்போ கட்டு மீறி போச்சு, இப்போ அழுதும் யாரும் அவங்க மேலே பரிதாபப்பட போகிறதில்லை, யாரும் காப்பாற்ற முடியாது. அநேக குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆலோசனை சொல்கிற நேரம் அந்த நேரத்தில் வந்து அசட்டை பண்ணிவிட்டு அதை வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு ஆலோசனை கேட்க மாட்டேன்னு சொல்கிற ஆட்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து அழுதுட்டு வரதை பார்த்துருக்கேன். சில தடவை எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்னாலே உதவி செய்ய முடியாமல் போயிடும், சமாதானம் பண்ண முடியாமலே போயிடும், சேர்த்து வைக்க முடியாமலே போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அன்றைக்கே நான் சொல்கிற ஆலோசனை கேட்டிருந்தா எவ்வளவோ நீ பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாமேப்பா, எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியே வந்திருக்கலாமே, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இப்படி ஆலோசனைகளை மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, சில தடவை நம்முடைய பெரியோர்கள் மூலமாக, சொந்தங்கள் மூலமாக, போதகர் மூலமாக ஆலோசனைகள் நம்முடைய ஆலோசகர்கள் மூலமாக கர்த்தர் கொடுப்பாரு. கொடுக்குற ஆலோசனை நம்ம கேட்கும்போது, நிதானிக்கும் போது அது நமக்கு நன்மையை உண்டாக்கும். அப்போ எதுக்கு நமக்கு சகிப்பு வேணும் அப்படின்னா, முதலாவது லிஸ்னிங் டு அவர் ஓன் கான்ஷியன்ஸ், நம்முடைய சொந்த மனசாட்சி கேட்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும், சகிப்பு வேணும். ரெண்டாவது கடிந்து கொள்ளுதல் அல்லது சீர்திருத்தலுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் பொறுமை, சகிப்பு மிக மிக அவசியம். மூன்றாவது இந்த லிசனிங் அப்படின்றதுக்கு பாருங்க, இது வந்து குழந்தைகளை போல நம்ம லிசன் பண்ற ஒரு சுபாவம் நமக்கு வேணும். we have to listen like children. எழுதுங்க, லிசன் லைக் சில்ட்ரன். குழந்தைகளை போல சிலர் லிசன் பண்ணணும், பிள்ளைகளை போல நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிள்ளைகளை போல லிசன் பண்றது அப்படின்றது நீதிமொழிகள் 23:22 பாருங்க. இப்படி பிள்ளையை போல லிசன் பண்ணா என்ன நடக்கும் பாருங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளை எப்படி கவனம் செலுத்துது பாருங்க. அந்த சொல்ற புத்திமதி கவனம் செலுத்தும் போது தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்ல உறவு உண்டாகுது. ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாவை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அம்மாவை ரொம்ப எப்போ நான் அந்த லிசன் பண்ணும்போது, அந்த கரெக்ஷன் கொடுக்குறவங்களே எதிரியா பார்க்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப கஷ்டம். அந்த உறவுகளை கட்டுறதே அதனால தான். இன்னும் நீங்கள் நீதிமொழிகள் 13:1 பார்த்தா, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனும் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:20 பாருங்க. உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை. அப்போ ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, வளர்ற காலத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, உனக்கு வருங்காலத்தை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, உலகத்தை பற்றிலாம் தெரியாது, நாங்கள் சொல்கிறத என்ன பண்ணோம் அப்படியே கேட்டுக்கோ, நாங்கள் சொல்கிறத அப்படியே கவனி அப்படின்னு பெற்றோர் சொல்லும்போது ஒரு பிள்ளை அப்படியே ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, வருங்காலத்துக்கு அந்த பிள்ளை என்ன ஆயிடுதுன்னா ஆயத்தமாயிடுது. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அதாவது சொல்லுவாங்க, சொல் புத்தி இருக்கணும் அல்லட்ட சுய புத்தி இருக்கணும்னுவாங்க. அப்போது நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல புத்தி வந்து சுய புத்தி இருக்கிறது, ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு சுய புத்தி இருக்காது. ஏன்னா பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பிறப்பு தான் அதை விளக்கும்னு சொல்லி பார்க்குறோம். சுய புத்தி பிள்ளைங்களுக்கு இருக்காது, தே டோன்ட் நோ எவ்ரிதிங், எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. ஆனால் சொல் புத்தி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அப்பா அம்மா சொல்லுவாங்க, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இரு, அந்த மாதிரி நடக்காத, இப்படி பேசாத, இப்படி போகாத, இப்படி பழகாத, இந்த மாதிரி இடம் கொடுக்காத, எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைங்க சில பிள்ளைங்க அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அதை ஏற்றுக்கொண்டு சரி மம்மி நான் அப்படியே செய்கிறேன். அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்த்து, எத்தனையோ பிரச்சனைகளை வந்து அவங்க கையாண்டு தாண்டி அவங்க வாழ்க்கையில் சரியான பாதையை தெரிந்தெடுத்துக்கொண்டு கடைசியில் உன்னதமான இடங்களுக்கு மேலே போயிடுவாங்க. ஆனால் சில பிள்ளைங்க எல்லாம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு செய்கிறதான் செஞ்சுட்டே இருப்பாங்க. தே நெவர் லிசன். அதுக்கப்புறமா வெளியே போய் சூடுபட்டு அடிபட்டு தான் வந்து அதுக்கப்புறமா திருந்துவாங்க. எப்படி அந்த இளைய குமாரன் போய் அவன் வந்து வீட்டில் இருக்க தகப்பனுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்கல, அப்பா தான் இவன் சொல்கிறத கேட்க வேண்டிய நிலைமைக்கு வச்சுக்கிட்டான் பாருங்க. இவன் கேட்குறதெல்லாம் அப்பா கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் பாருங்க, எங்கே போய் புத்தி வந்துச்சா, பன்னிக்கு முன்னாடி போன பிறகு தான் புத்தி வந்துச்சு, பன்னி முகத்தை பார்த்த பிறகு தான் புத்தி வந்துச்சு. பன்னி கூட நல்லா சாப்பிடுது, நமக்கு சாப்பாடு இல்லையே நம்ம அன்னைக்கு நினைவு கூட தான், அப்போ புத்தி தெளிஞ்சது. ஆனால் ரொம்ப வேதனை என்னென்னா, திருப்பி வரும்போது பிரியாணி கடிச்சது, ட்ரெஸ்ஸு கடிச்சது, ஷூ கடிச்சது, மோதிரம் கடிச்சது, அப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு, அத்தோடு முடிஞ்சது. அடுத்த வேலை என்ன சாப்பிட்டானு தெரில. ஏன்னா வீட்டில் சொத்து ஒன்றும் இல்லை. அப்பா வந்து அண்ணன்ட்ட தான் போய் சொன்னார், என்னுடையவைகள் எல்லாம் சொல்லுங்கள் உன்னுடையது. அப்படி தான் அப்பா வந்து அண்ணன்ட்ட சொன்னார், தம்பிகிட்ட சொல்லியே என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு, சோறு போடுறேன் சாப்பிட்டுக்கோ. பட் இழந்தது தான், இழந்தது. என் பங்கை எனக்கு கொடுங்கன்னு பிரிச்சுட்டு போனதை அப்பா திருப்பிலாம் கொடுக்கல. அப்பாவுக்கு பிள்ளைக்கு மேலே அன்பில் சாப்பாடு கொடுத்தாரு, பரிதாபமாக இருக்கியே ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு, அடிமை போல் இருக்காத ஷூ போட்டுக்கோ, எனக்கு எக்ஸ்ட்ரா ஷூ இருக்கு வச்சுக்கோன்னாரு, மோதிரம் போட்டுக்கோன்னாரு. மற்றபடி திருப்பிலாம் சொத்து கொடுத்த மாதிரி பைபிளில் கதை இல்லை. அதே போல் தான் ஆண்டவர் இறக்கம் கொடுப்பாரு. நம்ம நிறைய பேர் நிறைய காரியங்களை கற்றுக்கிடுவோம், பின்னால் லேட்டாக வந்து கற்றுக்கிடுவோம்.
அப்போ புத்தி தெளியும். புத்தி தெளிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இருக்கும் பிரயோஜனம். உயிர் தப்பிச்சிடும். ஏதோ ஓரளவுக்கு தலை என்னமோ சொல்லுவானே, தலைக்கு வந்தது தலைப்பா விட போச்சா, சரி அந்த மாதிரி ஏதோ உயிர் தப்பி வாழலாமே தவிர போன தலைப்பா திருப்பி வராது. அவ்வளோதான், போனது தான். அப்போ ஏன் இந்த பிரச்சனை இப்படி வருதுன்னா, நாட் அட் ஆல் லிசனிங். லிசன் பண்ணணும். ஒரு சைல்டு வந்து ஒரு பெற்றோர் என்ன எதிர்பார்க்குறாங்க, பிள்ளைகிட்ட சொல்கிற புத்திமதி என்ன பண்ணணும், கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒரு குழந்தையை போல நம்ம லிசன் பண்ணுற ஒரு ஹார்ட் இருக்குமானா நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். நிறைய பிரச்சனைகளை என்ன செய்வோம், தவிர்த்து விடுவோம். நிறைய காரியங்களை ரொம்ப ஞானமாக நடந்து கொள்வோம். நம்முடைய குடும்பத்தை நம்ம கரையேற்றிடுவோம். இந்த கேட்குற சுபாவம் நான் சொன்ன பாருங்க, மனசாட்சி கேட்கறது. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும்போது சீர்திருத்தலுக்கு புத்திமதிக்கு செவி கொடுக்குறது. மூன்றாவது, குழந்தையை போல கேட்கறது. இந்த லிசனிங் ஹேபிட் நமக்கு வேணும்னா அதுக்கு ரொம்ப அவசியம் வந்து சகிப்பு. நம்முடைய வாயை அடக்கி, நம்முடைய எண்ணங்களை அடக்கி, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கருத்தை நம்ம கேட்கறதுக்கு ஒரு சகிப்பு நமக்கு தேவை. அவங்க பேச விடும்போது ஃபீலிக்ஸ் மாதிரி போதும் இதோடு போதும், இன்னொரு முறை கேட்கலாம், இன்னொரு முறை பேசலாம்னு அனுப்பி விடக்கூடாது. முழுசாக கேட்குறேன், என்ன சொல்கிறீங்களோ முழுசாக சொல்லி முடிங்க, நான் உட்காந்து ப்ராசஸ் பண்ணுறேன், ஒரு நைட் எனக்கு டைம் கொடுங்க, நான் சிந்தனை பண்ணுறேன், நான் யோசிக்கிறேன், நிதானிக்கிறேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுமையாக சகிப்பாக இருக்கணும். சில பேருக்கு அந்த சகிப்பே கிடையாது. பாதி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவ்வளோதான். புத்திமதி சொன்ன ஆளுக்கு உயிரோட திருப்பி போனால் பெரிய பாக்கியம்தான். அந்த மாதிரி சாடி விடுவார்கள். எப்படி என்ன அப்படி சொல்லலாம், என்ன நினச்சிங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிங்களா அப்படிலாம். லிசன், கிவ் அ பேஷண்ட் லிசனிங். நமக்கு வந்து புத்திமதி சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்கன்னா நம்மளாம் ரொம்ப பாக்கியசாலிகள் இல்லையா? வெளியிலலாம் கவுன்சிலிங்க்கு ஒரு அவருக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறாருன்னா வாங்கிக்கிடுங்க, அதை ஃப்ரீ பேக்கேஜ் எடுத்துக்கிடுங்க. இலவசமான புத்திமதி கிடைக்குதா, அதை கேட்டுக்கொடுங்க. கேட்டுட்டு நம்ம செய்கிறது செய்யாது நம்ம கையில் இருக்கு. ஆனால் நம்ம கேட்குறத தடுக்கக்கூடாது. அந்த கேட்டு முடிக்கிற வரைக்கும் சகிப்போடு இருந்து அதை பொறுத்திருந்து முழுவதும் கவனிச்சுட்டு நிதானித்து பொறுமையுடன் செயல்படும் போது முடிவு என்னன்னா குடும்பம் செழிக்கும். ஆமேன்.